இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது விப்ரோ நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்க போகிறோம். விப்ரோலேருந்து இப்போ புதுசாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா எந்த ஒரு கோடிங் ஸ்கில்லும் உங்களுக்கு தேவைப்படாது, எந்த ஒரு ஹை ப்ரொஃபஷனல் நாலேஜும் உங்களுக்கு இந்த ரோலுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தா ஒரு எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும். அண்ட் கூடவே பார்த்தா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நாலேஜ் இருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை அப்படின்னு வரைக்கும் பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்க்கான விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீடைல்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ விப்ரோலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மீடியா அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீடியா அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொச்சின் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. கேரளா கொச்சின் லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லொக்கேஷன் அண்ட் சூப்பரான ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ மீடியா அனலைஸ்ட் அப்படின்னே உங்களுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த டைப் ஆஃப் ஜாப், இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 3 years டிகிரியாக இருக்கலாம், இல்லை 4 years டிகிரியாக இருக்கலாம். டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும், இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்போ பார்க்கும்போது இப்போ தான் இந்த ஒர்க் எப்படி இருக்கும், இது என்ன டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். Evaluate print, web and broadcast audio video content basis a set of predefined metrics for given client specific agreement அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறீங்க. வெறும் ப்ராட்காஸ்ட் மட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லை, அந்த வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா யார் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்படி தான் இருக்கணும், அந்த ஆடியோ இப்படி தான் இருக்கணும், அதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். என்னோட புரிதல் படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னொரு வாட்டி படித்து பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக படித்து பாருங்கள் இந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சர் கரெக்ட் ஹெட்லைன்ஸ் அண்ட் ரைட் ஷார்ட் சம்மரிஸ் பேசிஸ் த கண்டென்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் அண்ட் கிளிப்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் அண்ட் கிளிப்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஜாப். நெக்ஸ்ட் இந்த மெயின்டைன் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டெலிவரி ஆஃப் த கவரேஜ் as well as look for gaps and duplication in the coverage of audio and video clips அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது கேப்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஆடியோ அண்ட் வீடியோ கண்டென்ட்டில் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறீங்க. மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஓவர்லுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாபுக்கு சேர்ந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ் ட்ரைனிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கோச்சிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோச்சிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அச்சீவ் ஆல் SLAs with respect to quality, timelines, TAT and productivity. ஸோ எல்லா ஜாப் நீங்கள் பண்ணுற எல்லா ஜாப்புமே குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் செக் பண்ணுவாங்க. ப்ரொடக்டிவ் இன் த சென்ஸ் நீங்கள் இவ்வளோ டார்கெட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ப்ரொடக்டிவிட்டி மாதிரி வரும். ஸோ மேண்டட்டரி ஸ்கில்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேசி அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் இருக்கும். எக்ஸலண்ட் ரிட்டன் லிசனிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ். ஸோ ரிட்டன் ஸ்கில் வேணும். ஏன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான். ரிட்டன் ஸ்கில் வேணும், லிசனிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும், நெக்ஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வெல் வெர்ஸ்ட் வித் MS ஆஃபீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MS ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கணும்.
எபிலிட்டி டு மல்டிடாஸ்க். ஸோ மல்டிடாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓப்பன் டு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் டைமிங்ஸ் ஆஸ் பர் ப்ராசஸ் ரிக்வயர்மெண்ட். ஷிஃப்ட்ஸ் மே பி ரொட்டேஷனல் இன் நேச்சர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரொட்டேஷனல் இந்த சென்ஸ் மார்னிங் ஷிஃப்ட் வரலாம், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வரலாம், நைட் ஷிஃப்ட் வரலாம். இந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தா இருக்கும். நீங்கள் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறதுக்கு எபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது குட் ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். would be an added advantage. good hands on knowledge in MS Office application ஆல்ரெடி நான் சொன்னது தான், அதே பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து தேடிட்டுருக்கீங்க, கேரளாவில் தேடிட்டுருக்கீங்க, இல்லை கேரளாவில் நல்லா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.